ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசு சார்பாக பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா இந்திய அரசோட உயரிய விருதான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள்லாம் பார்த்திங்கன்னா பல்துறைகளில் பார்த்திங்கன்னா சாதனையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா வழங்குவாங்க. அது மாதிரி இந்த ஆண்டுக்கான விருதுகள் பார்த்திங்கன்னா பல துறைகளில் பார்த்திங்கன்னா ஒரு 139 நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விருதுகளை வழங்கியிருந்தாங்க. வழங்க இருக்கிறதா ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியல் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழகத்தை சேர்ந்தவங்க, தமிழ் துறையிலேருந்து போய் சாதனை செஞ்சவங்களுடைய பெயர் பட்டியல் தான், அவங்க எந்த துறையில் சாதிச்சாங்கங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்கன்னா நிச்சயமாக இதுலேருந்து கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் இந்த விருதுகளை எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த விருதுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இவங்க தான் பார்த்திங்கன்னா தராங்க. ஏன்னா இதுவே கொஷினாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவுடைய சிவிலியன்ஸ் அவார்ட்லேயே இருக்கிறதுலே மிக ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அவார்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் தான் இந்த பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீலாம் வருது. இது எந்தெந்த மாதிரியான துறைகள்லாம் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கலை, ஆர்ட்டு, அப்புறம் சோஷியல் ஒர்க்கில் இருக்கட்டும், பொது சேவையில், அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம், இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா மருத்துவம், இலக்கியங்கள், அப்புறம் கல்வி, விளையாட்டு, சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு பல துறைகளில் இன்னுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக பணியாற்றினவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க இந்த விருதுகளை வழங்குவாங்க. இந்த வருஷம் எத்தனை பேருக்குன்னா மொத்தம் 139 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வழங்கப்பட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 7 பேர் பத்ம விபூஷன் அந்த விருதை பெற இருக்காங்க. 19 பேர் பார்த்திங்கன்னா பத்மபூஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா 113 பேர் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் வாங்க இருக்காங்க. இதில் 23 பேர் பார்த்திங்கன்னா பெண்கள். சரிங்களா? அதில் 10 பேர் ஃபாரினர்ஸ், அதாவது அவங்க பார்த்திங்கன்னா என்ஆர்ஐயில் வருவாங்க. சரிங்களா? என்ஆர்ஐ, அப்புறம் பிஐஓ இது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இதில் இந்த 139 பேரையுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. தமிழகத்தை சார்ந்த எத்தனை பேர் எந்தெந்த துறையில் என்னென்ன விஷயங்களுக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பத்மபூஷன் அந்த 19 பேரில் தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்காங்க. ஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த பத்மபூஷன் விருதை வாங்க இருக்காங்க. எந்த துறை சார்ந்துன்னு பார்த்திங்கன்னா ட்ரேட் அண்டு இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ட்ரேட் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் அந்த பிரிவின் கீழ் தமிழகத்தை சார்ந்து பத்மா அவார்ட்ஸ் வாங்குறவங்க நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கலையில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியாலையுமே சரி, நியூஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பத்மா அவார்ட்ஸ் இந்த வருஷம் வாங்க இருக்காங்க. அது அவருடைய பெயரும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது நிறைய பேர் அவங்க ரசிகர்களுக்குமே சரி எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இருந்துச்சு. அடுத்து ஷோபனா சந்திரகுமாரும் அவங்களும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் தமிழகத்தை சார்ந்து அவங்களும் பத்மா அவார்ட்ஸ் வாங்க இருக்காங்க. அடுத்து பாருங்கள், பத்மஸ்ரீ கேட்டகரியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கலையில் பார்த்திங்கன்னா குருவாயூர் துரை ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் அவார்டு வாங்க இருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு வாங்க இருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது அதர்ஸில் வரும். அதர்ஸில் பார்த்திங்கன்னா ஐயா தாமோதரன் அவர்கள், ஸ்ரீ கே தாமோதரன் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சார்ந்து அவரும் விருது வாங்க இருக்காரு. அப்புறம் லக்ஷ்மிபதி, அப்புறம் ராம சுப்புராயர் அவர்கள் பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் இதுக்காக வாங்குகிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இலக்கியம், கல்வி மற்றும் இந்த ஜேர்னலிசத்துக்காக தமிழ்நாட்டை சார்ந்து இவங்களும் அவார்டு வாங்க இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ எம்டி ஸ்ரீனிவாச ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா அவார்டு பத்மா அவார்ட்ஸ் வாங்க இருக்காங்க. அடுத்து பாருங்கள், கலையில் ஸ்ரீ புரிசாய் கண்ணப்ப சம்பந்தன் அவர்கள் கலைத்துறையில் அவார்டு வாங்குகிறாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸில்
அஸ்வினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் கிரிக்கெட்டில் ஸ்பின் பவுலர் அஸ்வின் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருக்குமே வந்து இந்த வாட்டி அவார்டு வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆர் அஸ்வின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆர்.ஜி. சந்திரமோகன் அவர்களுக்கு வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து அவார்டு வந்து வழங்குறாங்க. அடுத்து தமிழ்நாட்டை சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் வந்து ராதாகிருஷ்ணன் தேவ சேனாபதி அவர்களுக்கு அவார்டு வந்து வழங்குறாங்க. அதன் பிறகு லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனில் வந்து அவார்டு வழங்குறாங்க. அப்புறம் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஐயா வேலு ஆசான் அவர்களுக்கு வந்து கலைத்துறையில் வந்து தமிழ்நாட்டில் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்குறாங்க. ஐயா வந்து பறை இசையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னையே அர்ப்பணித்து அதற்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய நீங்கள் திரைப்படத்துலேயே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு படம் இருக்கும், விஜய் சேதுபதி அவர்கள் கூட ஒரு துக்கம் வீட்டில் வந்து ஒரு பாட்டு ஆடையில் வந்து ஏன் இந்த நாட்டுப்புற கலைஞர்களை இங்கே உட்கார வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் ஐயா தான் அந்த இடத்துல கூட அந்த காட்சி அமைப்புலலாம் இருப்பார். ஸோ ஐயாவுக்கும் வந்து விருது வந்து வழங்கியிருக்காங்க. வேலு ஆசான் ஐயா அவர்களுக்கும் பத்மா அவார்ட்ஸ் இந்த ஆண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம், கோர்ட் எக்ஸாம் எதுக்கு படித்தாலுமே இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸை தொடர்ந்து மேக் பண்ணி நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.